நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய பாதிக்கு மேற்பட்ட ஒரு பகுதியில் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே ஆகாய் 2:5 என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துவதற்கு உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கலாம். அந்த பயத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அப்படின்னா நிரந்தரமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்போது கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தொழில் வியாபாரத்தில், எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்கள் நடத்தலாமா வேண்டாமான்னு ஒரு வேளை ஒரு சந்தேகமாக இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சில காரியங்களை ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுவார். சில காரியங்களில் ஆண்டவர் மறுபடியும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்போது ஆண்டவர் சில காரியங்களை உறுதிப்படுத்தி உங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேள்வி கேட்டால், அதுக்கு ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். எப்போ எந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி எந்த விஷயத்தை எப்படி செய்யணும், அதுக்கு எல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார், உங்கள் நடுவில் நிலை கொண்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து ஒரு பயமும் ஒரு கலக்கமும் ஒரு திகிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாக்குத்தத்தத்தை மட்டும் கொடுக்கலப்பா, நான் உன்னோடு கூட இருந்த அந்த காரியத்தை நடப்பிக்க நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பார். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு வாயை திறந்துடாதீங்க, வாய்க்கில் இருக்கிற முத்து கீழே விழுந்துட போகுது. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. சரி, அதனால் நாம் தைரியமாக இருக்கும்படி இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எழுத்தின்படியான ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு உறுதிப்படுத்துதலையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் நமக்குள்ளே என்ன காரியங்களிலெல்லாம் நாம் திடன் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். வேலையை நடத்துங்கள் என்று சொல்லும்போது, கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தும்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நடத்துங்கள். அதே சமயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அப்படியே ஒரு சில காரியங்கள் எடுத்து கட்டப்படாமல் அப்படியே ஒரு மந்தமான நிலைமையிலேயே நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்குதுன்னா, முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை குறித்து முதல்ல வேதம் சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆமென். சில நேரத்தில் சில குறைகள் சொல்லப்படும் போது, சுட்டி காண்பிக்கப்படும் போது, அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, அது அப்படி. நீங்கள் என்றைக்கு ஒரு குறை சொல்லி சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது அதுக்கு எதையோ ஒரு சாக்கு போக்க நீங்கள் சொல்கிறீங்களோ, அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றமே சொல்லுங்கள் வராது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இவங்களுக்குள்ள குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இருக்குது. என்ன ஆவி சொல்லுங்கள்? குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. அதாவது குற்றம் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது தான். ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ குற்றம் கண்டுபிடிச்சிடாதீங்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சிடாதீங்க அப்படின்னு இல்லை. நாம் தவறி இருக்கிற காரியங்கள் சுட்டி காண்பிக்கப்படும் போது நாம் அந்த காரியத்திற்கு சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிற வரைக்கும் நாம் திறந்தவே மாட்டோம். ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்டு தான், அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் காரியங்கள் மாற்றப்படும். ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. கொஞ்சம் மந்தமாக இருக்கிறீங்க, அந்த மந்தம்லாம் கொஞ்சம் களையட்டும். அல்லேலூயா. ஆமாம், சோடா ஏதாவது குடிச்சாவது என்ன செய்யுங்க, அந்த மந்தத்தை களைச்சி விடுங்க. இருந்ததுன்னா அப்புறம் வயிறு உப்பிசம், என்ன சென்னையில் சொல்கிறாங்க, என்னது உப்பிசமா, என்னம்மா? ஆமாம், வயிறு உப்பிசமாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த உப்பிசமாக இருந்தால் மந்தமாக இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் களையட்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எதில் குறையாக இருக்கிறேன்பா. கேட்டுட்டு வேதத்தை வாசிங்க. ஒரு செய்தி கேட்கும்போது, ஆண்டவரே நான் எதில் குறைவாக இருக்கிறேன் எனக்கு சுட்டி காண்பீங்கப்பான்னு கேளுங்க.
அல்லது யாரை கொண்டாகிலும் என்னுடைய குறைகள் சுட்டி காண்பிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரை கொண்டாகிலும் என் குறைகள் சுட்டி காண்பிக்கப்பட வேண்டும். அது சின்ன பையனாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலைக்கு போகிற இடத்துலையா இருக்கலாம், அல்லது படிக்கிற இடத்துலையா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு ஒரு ஆள் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை இன்னும் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் அடிக்கடி அநேக வாலிப பசங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை, உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். உன்னை யாருமே கண்டிக்கலைன்னா கர்த்தர் உன்னை கைவிட்டாருன்னு அர்த்தம். நான் சொல்கிறத அப்படியே அங்கீகரிக்கிறவங்க சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்கள். உங்களை கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்குதா, கர்த்தர் இன்னும் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் கண்டித்த உடனே உங்களுக்கு கோபம் வருதா, நீங்கள் திருந்தவே மாட்டீங்கன்னு அர்த்தம். என்ன பாஸ்டர், இதை முதல்ல நீங்கள் சொல்லவே இல்லையே. அல்லேலூயா. ஆமாம், கண்டிக்கப்படும் பொழுது தவறுக்காக மனஸ்தாபப்படணுமே தவிர கண்டிச்சிட்டாங்களேன்னு மனஸ்தாபப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் இதை அங்கீகரித்த மாதிரியே தெரியல. ஜெஸ்ஸி, அப்போது கண்டிக்கப்படும் பொழுது உங்களுக்கு என்ன மனஸ்தாபம் வரணும்னா, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, நான் இந்த மாதிரி காரியத்தை மாற்றணுமே அப்படிங்கிற உங்களுடைய தவறுக்கு மனஸ்தாபப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கூடிய சீக்கிரம் நீங்கள் கோதுமை மணியாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா பதறாகவே நாம் இருப்போம். அதனால் அதாவது என் ஜனத்தை மேல் பூச்சாய் குணமாக்குகிறார்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். சீல் பிதுக்கப்படணும். ஒரு ஒரு உடம்புல ஒரு கட்டி இருக்குது, ஒரு புண்ணு வந்திருக்குதுன்னா அதனுடைய சீல் பிதுக்கி எடுக்கும்போது வலிக்கும். ஆனால் அந்த சீல் வெளியே போயிடுச்சுன்னா புண்ணு சீக்கிரம் ஆறிடும். ஆனால் மேல் பூச்சாய் குணமாக்குகிற மேலே அப்படியே மருந்தை மட்டும் மேலேயே போட்டுட்ருக்கணும். அதை தொடக்கூடாது, அதை அமுக்கக்கூடாது, அது பாட்டுக்கு அது உள்ளே இருக்கட்டும்னா அது வெளியே வரலைன்னா உள்ளே வேற ஒன்றா மாறிடும். புரியுதா? அதனால் வெளியேற்றப்பட வேண்டியது வெளியேற்றப்பட வேண்டும். அதற்கு கண்டிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, அப்போ அந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துகிறதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன? நான் சொன்னது முதல்ல குடும்ப காரியங்களுக்கு, கர்த்தர் கொடுத்துருக்கிற தரிசனங்களுக்கு, கர்த்தர் கொடுத்துருக்கிறதான காரியங்களை நீங்கள் திடன் கொண்டு நடத்துங்கள். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு பேசி கொண்டிருக்கிற காரியங்களில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை குறித்து ஆலோசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 2 நாளாகமும் 15:7 நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், அப்போது உங்களை கிரியை செய்ய சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். சில காரியங்களை சோர்ந்து போயிருக்கிறீங்க, அவ்வளோதானா, எனக்கு முன்னேற்றம் இல்லையா, நான் இதற்கான முயற்சிகளை நான் செய்யக்கூடாதா என்று சொல்லி உங்களுக்குள்ளே சில சோர்வுகள் இருக்கலாம், நான் என்ன செய்யணுங்கிற கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க, உங்களுக்கு சில காரியங்கள் வாய்க்கலைங்கிறதுக்காக சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நான் சொல்லும்போது ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயா சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா? ஆமாம், அதை கொஞ்சம் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ நானும் ஏதோ பேசுகிறது உங்களுக்கு புரியுது போல் இருக்குது அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் தெம்பாக நான் பேசுவேன். இல்லைன்னா உங்கள் கைகளை நெகிழ விடாமல் பண்ணிவிட்டு கடைசி என் கை நெகிழ்ந்து போகும் போல் இருக்குது. அல்லேலூயா. உற்சாகத்தோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும். சரி, அப்போது நீங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த காரியங்களெல்லாம் உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கிறதோ கர்த்தர் திரும்ப 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 சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது அந்த தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்றைக்கி இதற்காக பிரயாசப்படுகிறீங்களே, இதற்கான பாதைகளில் நீங்கள் கடந்து போகிறீர்களே, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அந்த வார்த்தை வருகிறது. அப்போ நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் என்ன, அதைத்தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7வது வசனத்துக்கு பிறகு 8வது வசனத்தில் ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனங்களையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு,
அப்போ வார்த்தையை கேட்ட உடனே நாம் என்ன செய்யணும்? திடன் கொள்ளுங்கள்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நாம் என்ன செய்யணும்? ஆமாம், இவருக்கு வேறு வேலையே கிடையாது. இல்லையா? இவர் இப்படி தான் சொல்லுவார். இவர்னா என்னை சொல்லலை, ஆண்டவரை சொல்கிறேன். அதாவது ஒரு முறை என்னுடைய அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நான் தான் சொன்னேன்ல கடுமையான ஆளுக்கு கீழே நான் வேலை செஞ்சேன்ட்டு. எனக்கு என்னுடைய திருமணத்துக்கு முந்தின நாள் திங்கக்கிழமை கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம், அதாவது அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ஒன்றுமே இல்லாத எம்டி மாப்பிள்ளை நான். 100 ரூபா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட காசு கிடையாது. சரியா? ஆனால் நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. பார்த்தாங்க, தள்ளி நின்று பார்த்தாங்க. சரி, இப்போது அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ஒரு வேன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு வேன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சர்ச்சில் உள்ள வேனை நான் யூஸ் பண்ணலாம், அதுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில பேருடைய வார்த்தைகள் என்னென்னா, இவர் பாஸ்டர் கூட இருந்துக்கிட்டு பாஸ்டர்கிட்ட வந்து நிறைய நன்மைகள் அனுபவிச்சுக்கிறாரு, நாங்கள் என்ன அனுபவித்தோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படி பார்க்குறத வச்சுட்டுலாம் நீங்கள் யாரையும் பேசிடாதீங்க, யாரையும் நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் பார்க்குற காரியங்களை போல் அங்கே இருக்காது. ஆமென். ஆமாம். அப்போது சரின்னு நான் ஒரு தம்பியை கூப்பிட்டு, அந்த தம்பி ஏற்கனவே சபையில் வந்து டிரைவராக இருந்துட்டு வெளியில் போன ஒரு பையன். அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு ஒரு வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா, நான் வந்து மொய் காசு வந்துடும் நம்புகிறேன். ஏன்னா நானே அனாதையாக நின்றுட்டுருக்கிறேன், எனக்கு நாளைக்கு யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் சபையில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, ஆனால் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் நீ வந்து எனக்கு வேன் அரேஞ்ச் பண்ணி வர்ற மொய் காசை வச்சாவது நான் அதை கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரிண்ணே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் தலைவர் வந்து பார்த்துட்டார். பொண்ணுகிட்ட வேறு ஏதோ பொண்ணுகிட்ட பேசியிருக்கும்போது இல்லை, பையன்கிட்ட பேசியிருக்கும்போது தான் உடனே வா உள்ள அப்படின்னு கூப்பிட்டு போனார். அவன் இங்கேருந்து போனவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு வச்சு அன்னைக்கு வச்சு செஞ்சார். நமக்கு வார்த்தைகளெல்லாம் கடுமையான வார்த்தைகள், உடைத்து நொறுக்கப்பட்ட வார்த்தைகள். அப்படியே கண் கலங்கிய, அதாவது முதல் முறையாக எனக்காக நான் அழுத நாள் என்னுடைய திருமணத்துக்கு முந்தின நாள். அவ்வளோ மனசு உடைஞ்சி போய் அழுது கண்ணீரோடு இருந்து நான் ஒன்றுமே பதில் சொல்லலை. ஏன்னா சொன்ன வார்த்தைகள்லாம் அவ்வளோ கடினமான வார்த்தைகள். சரி, அதோடு அன்றைக்கி கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் பேசுகிறாரு. பேசிட்டு ஈவினிங் சர்வீஸ் சாயந்தரம் ஆராதனையில் நான் வந்து உட்காரணும், புல்பீட்டு பக்கத்தில் உட்காரணும். அப்போ ஒரு இந்த ஆம்பிளிஃபையர் பாக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு 2 டோர் இருக்கும். அந்த டோரை அப்படி திறந்து விட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டேன். ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வார்த்தைகள்லாம் வருது. நான் மூடி உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன். சபையில் ஒரு 1000 பேர் உட்காந்துட்ருக்குறாங்க, நான் உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி ஒரு பிரசங்கியார் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் திடீர்னு அவர் பேசுகிறாரு, மோசேயே மோசேயே யோசுவாவின் மேல் ஏன் சந்தேகப்பட்டாய். அவர் எடுத்த மெசேஜுக்கும் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போது இவர் என்னை திட்டி விட்டுட்டு அவர் உட்காந்துருக்கார். வந்த பிரசங்கியார் சொல்கிறாரு, மோசேயே மோசேயே யோசுவாவின் மேல் ஏன் சந்தேகப்பட்டாய், உன்னுடைய எல்லா பலவீனங்களிலும் உன்னை தாங்கினவன் அல்லவா, உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலும் உனக்கு தோள் கொடுத்தவன் அல்லவா, எல்லா ஜனங்களும் உனக்கு விரோதமாய் நிற்கும்போது உனக்கு ஆதரவாய் நின்றவன் அல்லவா, மோசேயே மோசேயே ஏன் யோசுவாவின் மேல் சந்தேகப்பட்டாய். பைபிளில் எங்கேயாவது அப்படி இருக்கா? ஹல்லேலூயா. இருக்குதா அப்படிங்கிறது? வார்த்தை அது பாட்டுக்கு வருது. அவர் யோசுவான்னு சொல்கிறது என்னை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியுது. அப்போது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்போ நான் அந்த 2 டோருக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு, ஆமாம் இவருக்கு வேறு வேலை கிடையாது, பேசும்போது மட்டும் பெருசாக பேசிடுவார் அப்படின்னு ஆண்டவரை நான் திட்டின நாள் அது. ஹல்லேலூயா. அவ்வளோ அந்த வார்த்தை எதுவுமே என்னால் ஏற்றுக்க முடியல. நான் உங்களுக்கு எதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் அநேக நேரங்களில் திடன் கொள்ளுங்கள் சொல்லும்போது நீங்கள் திடப்படக்கூடிய சூழ்நிலைகளே இருக்காது. ஆண்டவருக்கு வேறு வேலையே கிடையாது, அவர் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் அதுக்கான ஒரு கையளவு மேகம் கூட எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அன்றைக்கி அவ்வளவும் முடித்த உடனே நான் உட்காந்து தீர்மானம் பண்ணது என்ன தெரியுமா, இன்றைக்கோட நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கோட நம்ம நைட்டோட நைட்டாக எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடணும்.
ஏன்னா எனக்கு அப்பா ஆதரவு இல்லை, அம்மா ஆதரவு இல்லை, சொந்த பந்தங்கள் ஆதரவாக இல்லை. அப்போது அங்கே யாருக்கும் வண்டி அந்த ஆட்டோ ஏதோ இடைஞ்சலாக இருக்குதா பார்த்துங்க தம்பி. அப்போது அன்னைக்கு ராத்திரி நான் முடிவு பண்ண ஒரு காரியம் இதுதான். நமக்குன்னு யாரும் நின்று பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் இப்படியெல்லாம் நம்மளை பேசுகிறாங்க. கையில் 100 ரூபா காசு இல்லை, நமக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடா, இன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியே எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அல்லேலூயா. இப்படி இல்லாமல் பாஸ்டர் நடந்துச்சு. அல்லேலூயா. எனக்குன்னு பேச யாருமே இல்லையே, என் சைடில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லாததுனால தானே. அப்போ நான் ஒரு அனாதையாக நிற்கிறேன், அவங்க என்ன வேணாலும் பேசுகிறாங்க, நான் கேட்டுட்டு நான் இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி ஆராதனை முடிஞ்ச உடனே மைக்கெல்லாம் எடுத்து வேகமாக வச்சுட்டு வேகமாக போனேன். இவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தை கேட்டு இவர் கண்ணு மூலிலாம் பிதுங்கி போய் என்னடா நம்ம கீழே பேசுனது இவருக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு அவர் முழிச்சிட்டு உட்காந்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சபை நல்ல நீளமாக பெரிய சபை. நான் சர்ன்னு போயிட்டேன். ஜனங்கள்லாம் வெளியே போகிறதுக்கு முன்னாடி நான் வெளியே போனேன். அவர் அங்கேருந்து ஸ்டேஜிலேருந்து இவன் போகிற ஸ்பீடை பார்த்தோன்னே இவன் கண்டிப்பாக நிற்க மாட்டான்னு தெரிஞ்சிட்டார். ஜீவா அப்படின்னாரு. எனக்கு காதில் கேட்குது, திரும்பி கூட பார்க்கல. நம்ம போயிடணும், அடித்து ஓடிடணும்னு முடிவு பண்ணிட்டு வேகமாக போயிட்டுருக்கேன். திரும்ப ஜீவா அப்படின்னாரு. எதிர்த்த மாதிரி ஒரு விசுவாசி அதுதான் வந்து பாஸ்டர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு வந்து குறுக்க நிற்குது. நான் பாட்டுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் பிரதர் கூப்பிட்றாங்க, பிரதர் பாஸ்டர் உங்களை கூப்பிட்றாங்க பிரதர்னு அது மனசுக்குள்ளே கோபமாக வருது. சரின்னு அப்படி திரும்பி பார்த்தா வாங்க அப்படின்னாரு. அந்த கூப்பிட்டு எவன் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி கவலைப்படாது. சபையில் உள்ள வேனை நீ எடுத்துக்கணும், காரை நீ எடுத்துக்கோ, உன்னுடைய சொந்த வேன் சொந்த கார் மாதிரி நீ யூஸ் பண்ணணும், வேறு எவன்ட்டையுமே நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. சரி, ஏற்கனவே சாகடித்து டெட் பாடிக்கிட்ட போய் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. அப்போ கூட என்னுடைய மனசில் நான் தீர்மானத்தை மாற்றிக்கல. அதுக்கு பிறகு நைட்லாம் யோசித்தேன். சரி, திடீர்னு கல்யாணத்துக்கு முந்தின நாள் மாப்பிள்ளை எஸ்கேப் ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும் இல்லையா? அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளோடு பிறந்திருக்கிறோம். அப்படி அந்த பொண்ணோட லைஃப் பாதிக்கப்பட்டுறக்கூடாதேன்னு தியாகமாக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி சில நேரங்களில் உடைச்சி நொறுக்கி போடக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துடும். கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாக வந்தாலும் நம்பவே முடியாத அளவுக்கு நமக்கு சூழ்நிலைகள் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுக்கு நம்புவதற்கு ஏதுவான எதுவுமே இல்லை என்றாலும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொண்டான். அதனால தான் அவன் நம்ம எல்லாத்துக்கும் தகப்பனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், அதாவது கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு ஆள் உங்களுக்கு எப்படியாவது ஒரு யார் மூலமாவது ஒரு 10,000 ரூபா தேவையை ஆண்டவர் சந்திக்க வச்சிருவார் அப்படின்னு சொன்னால் நம்புறதுக்கு எதுவாக இருக்குங்க. இது நீ கவலையே படாத, கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு சாராளுக்கு கற்பம் செத்து போச்சு. கற்பப்பை சுருங்கி போச்சு. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கற்பப்பை என்ன செஞ்சிடும், சுருங்கி அதுக்கப்புறம் அதுக்கு செயல் இழந்து போகும். ஆபிரகாமுக்கு சரீரமே செத்து போச்சு, உடம்புல இருக்கிற எல்லா சத்தும் போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எவ்வளோ கடுப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரில. பரலோகத்துக்கு போய் கண்டிப்பாக கேட்கணும். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தால் நீர் பாட்டு தலையாட்டிகிட்டு இருப்பீரா அப்படின்னு கேட்கணும் போல தோணுது. ஆனால் கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நீங்கள் திடன் கொள்ள முடியாதபடி சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் வார்த்தையை விசுவாசிங்க, அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. அப்போது அந்த வார்த்தையை அவன் ஆசா கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் இருந்து எப்ராஹிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்கள் இருந்து எல்லாத்தையும் அகற்றினான். இதான் நான் போன வாரம் நம்ம மெசேஜில் நம்ம முடித்த ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் சொல்லும்போது திடன் கொள்ளுங்கள்னு தான் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலைப்படாத, நான் உனக்கு கண்டிப்பாக ஜெயத்தை கொடுப்பேன், நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் திடன் கொள்ளுங்கள் சொல்லிட்டு உன் கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். அப்போ திடன் கொண்டால் போதாது, நாம் சில கிரியைகள் செய்யணும். அது என்ன கிரியைன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு,
ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மக்கிட்ட செய்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்மக்கிட்ட வரணும். அப்படி தானே? இப்போ ஒரு ஆளுக்கு கவலைப்படாத, நான் உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொன்னால், சாப்பாடை கொண்டுட்டு அந்த ஆள் நம்மக்கிட்ட வரணுமா இல்லையா? கிட்ட வரும்போதெல்லாம் நாத்தம் தாங்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யணும். அன்றைக்கி வைகை எக்ஸ்பிரஸில் மதுரை கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு ஐயர்வாள் வந்து உட்காந்தார். ஏன்னா ஐயர்வாள் உட்காந்ததெல்லாம் தப்பு இல்லை. அவர் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ, பல்லு விளக்கு எத்தனை நாள் ஆச்சோ, அவர் திரும்பி என்கிட்ட பேசும்போதெல்லாம் என்னால் ஐயோ என்னமோ நடக்குது. அவர்கிட்ட என்னால் பேசவே முடியல. ஏன்னா அவருக்கும் எனக்கும் நடுவாக. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில ஆள் கிட்டேயே போக முடியாத அளவுக்கு நாத்தம் அடித்தா அந்த ஆள்கிட்ட எப்படி போக முடியும்? ஆண்டவர் திடன் கொண்டு நீங்கள் கிரியை நடப்பிக்கும்படி ஆண்டவர் சொல்லும்போது, திடன் கொள்ளுங்கள்னு சொல்லியாச்சுன்னா, கவலைப்படாதேன்னு ஆண்டவர் உனக்கு சொல்லிட்டாருன்னா உன் காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அவர் செய்யணும்னா அவர் உன்னை நெருங்கி வரணும். அவர் உன்னை நெருங்கி வரணும்னா அருவருப்புகள் அகற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தில் என்ன செய்கிறார்? எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அவர் உங்களுடைய பாளையத்தில் அவர் உலாவிக் கொண்டு வரும்போது அசுத்தமான காரியங்களை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு. உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலோ, அல்லது கர்த்தருக்கு பிரியமற்ற செயல்கள், வார்த்தைகள், கிரியைகள் ஏதாகிலும் இருக்குமானால் அவர் உன்னை விட்டு என்ன செஞ்சிடுவார்? விலகி போயிடுவார். உனக்கு அந்த வாக்கு தத்தம் செல்லுபடியாகாது. அப்போ தேசம் முழுவதிலும் இருந்த அருவருப்புகளை அவன் அகற்றினான். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், வாக்கு தத்தம் பண்ணிட்டதுக்காக ஆண்டவர் செஞ்சிட மாட்டார். ஆனால் வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. அப்போது அதாவது அன்றைக்கி கூட நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன், ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசுவார், நல்லா ஜெபிக்கவும் செய்வார். ஆனால் அந்த வீட்டில் ஒரு காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் முழுக்க முழுக்க உட்காந்து, ஃபஸ்ட்டில் நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டில் உட்காந்து காமெடி சீன் பார்த்துட்டு இருப்பாங்க. சினிமாவில் உள்ள காமெடி சீனை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ காமெடி சீனை உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? தேவ பிரசன்னம் முதல்ல போகுது. தேவ பிரசன்னம் போகும் பொழுது நல்லா ஜெபிக்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் நல்லா ஜெபிப்பாங்க, கரெக்டாக ஆராதனைக்கு போவாங்க, எல்லாமே நடக்குது. பணம் இருக்குது. குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பி கேர்ஃபுல், கவனமாக இருக்கணும். அப்போது நீங்கள் அவரோடு இருக்கிறீங்க, அவர் உங்களோட இருக்கிறாராங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் உங்களோட இருக்கிறதுக்குரிய காரியம் உங்கள் வீட்டில் இருக்குதாங்கிறது முக்கியம். ஆமென். அப்போது நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டில் காமெடி எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. அதில் என்ன இருக்குது? வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே பார்க்குறாங்க. சந்தோஷமாக இருக்கணும்னா தண்ணி கூட அடிக்கலாமே, அப்படி தானே? உனக்கு என்ன வேணாலும் உலகத்தில் இருக்கிற நன்மைகளை நீ உலகம் நல்லதுன்னு சொல்லக்கூடிய தேவனுக்கு தீமையான காரியம் கூட உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அப்போது அதை அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கேன்சர் கிருமி மாதிரிங்க. அது உள்ளேருந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும், ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குதுன்னா அந்த அருவருப்புகள் அகற்றப்பட வேண்டும். சில பேர் ரொம்ப அதை ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் என்ன பாஸ்டர் இருக்குது அப்படின்னு அதை வீட்டில் சாதாரணமாக உட்காந்து குடும்பமாக உட்காந்து பார்க்குறாங்க. அப்படி குடும்பமாக உட்காந்து பார்க்கும்போது அது அருவருப்புகள் நீக்கப்படாததுனால சில நன்மைகளும் சில ஆசீர்வாதங்களும், கர்த்தர் கிரியை செய்ய முடியல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன்ல, பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு, எனக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து பேசி அவர்கிட்ட ஒரு ஆண்டவரை பற்றி அறிவிக்கலாமான்னா என்னால் உண்மையாகவே திரும்ப கூட முடியல. புரியுதா? அதுக்காக தான் அவர் அப்படி வந்தாரான்னு தெரில. இவன் நம்மகிட்ட ஏதாவது சுவிசேஷத்தை சொல்லிடக்கூடாதுன்னு. அப்போது ஒரு சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய நாற்றம் அவனை முகத்தை பார்த்து பேச முடியாதுன்னு சொன்னால், பாவம் என்பது ஆண்டவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்களை உடையவர். நீ பாவத்திலேயே நிலைத்திருப்பாயானால் அந்த பாவத்தை அவரால் பார்க்க முடியாது. உன்னை பார்க்கும்போது அவருக்கு பாவத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவருக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அல்லேலூயா.
அப்போ அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, அந்த அருவருப்பானவைகள் எல்லாம் தான் பிடித்த பட்டணங்கள் எல்லா இடத்துலேருந்து அவன் அகற்றி போட்டான். அப்போது அதாவது திடன் கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கும் அருவருப்புகளை அகற்றி போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், திடன் கொள்ளுங்கள்னு வார்த்தை வந்துச்சுன்னா உனக்கு அவர் செய்யும்படி உன்னை கிட்ட நெருங்கி வரப்போகிறார்னு அர்த்தம். அவர் வருகிறதற்கு தடையானது நீ தான் அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா. அதே மாதிரி குடும்பங்களில் கெட்ட வார்த்தை சில பேருக்கு பறக்குது அப்படியே. அதாவது இங்கே வரும்போது அப்படியே நம்ம எல்லோரும் எப்படி தான் இருக்கிறோம், தேவதூதர்களை போல் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரும் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆனாலும் கர்த்தர் கொடுக்குறாருனா யாரோ ஒரு சில பேருக்காக இருக்கலாம். கெட்ட வார்த்தைகள் அது பாட்டுக்கு சரளமாக வர்றது. கோபம் வரும்போது மட்டும்தான் அப்படி பேசுவேன் பாஸ்டர், மற்றபடி நான் பேச மாட்டேன். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உள்ள சாக்கடை இருந்தால் தான் வெளியில் நாத்தம் வரும். புரியுதா? இப்போது அன்றைக்கி கல்லூராயன் மலையில் போயிட்டு ஊழியம் செஞ்சு முடித்த உடனே ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்காக வந்தாங்க. அப்போ அவர்கிட்ட பேசிவிட்டு அவரை கூப்பிட்டு, அவரையும் அவர் மனைவியும் கூப்பிட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு பேசி ஜெபம் பண்ணுறேன். அவர்கிட்ட எனக்கு நிற்க முடியல, எனக்கு போதை ஏறுது, அவ்வளோ சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போது இப்போ அவன் விடுற மூச்சில் அவன் ஸ்மெல் வெளியே வருது. அப்போ உள்ளே என்ன இருக்குதோ அது என்ன செய்யும், வெளியில் வரும். கெட்ட வார்த்தை வருதுன்னா அது ஏதோ வர்றதில்ல, அது உள்ளே சேகரித்து வைக்கப்பட்டால் ஒழிய அது வெளியே வராது. புரியுதா? அப்போது கர்த்தருடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்து நான் கெட்ட வார்த்தைகள் என் வாயில் வரவே வராது. கோபம் வந்து அடிச்சிருவேனே தவிர கெட்ட வார்த்தை பேசவே மாட்டேன். ஆனால் சிலர், என்னுடைய நண்பர்களே சில பேருக்கு வாயை திறந்தால் வெளியில் அப்படி வரும். அப்போ அந்த வார்த்தைகள் வருதுன்னா அது உள்ளே ஏற்கனவே இருக்குது. இருதயம் வந்து ஒரு சாக்கடையாக இருந்தால் மட்டும்தான் கெட்ட வார்த்தை வெளியே வரும். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமானால் அது உள்ளே அருவருப்புகள் இருக்கிறது, அதை நீங்கள் அகற்றி போட்டு தான் ஆகணும். ஆமென். ஆமாம். கெட்ட வார்த்தைன்றது ஒரு குடும்பத்திலேயே ஒரு கணவன் மனைவிக்கு இடையே கூட ஒரு சண்டை வந்தால் பேசுகிற வார்த்தை, கோபத்தில் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு லிமிட் இருக்குது. என்ன வார்த்தையை பேசலாங்கிறது ஒரு லிமிட் இருக்குது. அதுவே காயப்படுத்தி தான் நான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. கெட்ட வார்த்தைகளை சொல்லி தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேருக்கு அவங்களுடைய கேரக்டரை தப்பாக பேசுவாங்க. அது கணவனோ மனைவியோ, உனக்கு ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா, நீ அப்படி போகிற ஆள், நீ இப்படி போகிற ஆளுன்னு. இதெல்லாம் என்ன வார்த்தை? அப்படி பேசிவிட்டு அப்புறம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சில் முடிச்சுக்கிறீங்க? அதான் எனக்கு புரியல. அல்லேலூயா. வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து உங்களை தீட்டுப்படுத்திடும். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அருவருப்புகள் இருக்குமானால் அந்த அருவருப்புகளை யூதா தேசம் முழுவதும் இருந்து நீங்கள் அகற்றணும். அல்லேலூயா. நம்மெல்லாம் யூதய தேசம், துதிக்கிற தேசம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அதாவது எங்கள் வீட்டு வாசலில் இந்த இங்கே என் மகா ஒருத்தி பூனை வளர்த்துக்கிட்டு நடக்கிறான். அது ஒரு நாள் வந்து வாசல்லையே அசிங்கம் பண்ணி விட்டுச்சிச்சு. வாசல் புல்பிட்டு வரைக்கும் வந்துருச்சு பூனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அதில் வந்து எப்படியோ ஏதோ ஒன்று பட்டுட்டு யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டாங்க. மணிக்கணக்காக வீட்டுக்குள்ளே நாத்தம் தாங்க முடியல. ஆனால் அது அங்கே தான் கிடக்குது. ஆனால் அதிலிருந்து ஏதோ ஒன்று உள்ள லேசாக யார் காலையோ பட்டு வந்துருச்சு. அதோடைய ஸ்மெல்லு இப்போ யாராவது வெளியிலேருந்து வந்தால் என்ன சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் வீட்டுக்குள்ளே போனால் ஒரே நாத்தமாக இருக்குது, ஒரு ஊழியக்காரர் வீட்டை இப்படியா வச்சுருப்பார் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? எங்கேயோ நமக்கு தெரியாமல் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமே மொத்த வீட்டையும் நார வைக்குது. அதனால தான் திடன் கொள்ளுங்கள்னு கர்த்தர் என்னை தைரியப்படுத்திட்டார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரா? நம்ம யாராவது ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சரி சரி அங்கே பிரச்சனையெல்லாம் கேட்போம். கேட்டு முடிச்சுட்டு சரி கவலைப்படாதீங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு, கடவுள் உங்களுக்கு கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம். இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி பார்க்குற ஆளெலாம் பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு போகிறவர் அல்ல. உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்னா உனக்குள்ளே வந்து ஒரு கிரியை நடப்பித்து உன்னை ஆண்டவர் அவருக்கு பிரியமான ஒரு நபராக மாற்றி கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டா என்னை சரி பண்ண வேண்டிய காரியத்தை நான் சரி பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அவரோடு இருக்கிறேனாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அருவருப்புகளை அகற்றி போட்டு
கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. அப்போது நாமெல்லாம் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறோமா? சொல்லுங்கள். இப்போ யூதா பெஞ்சமின் தேசம் எங்கும் அருவருப்புகளை அகற்றி போட்டான்னா அப்போ அவ்வளோ நாளாக அங்கே என்ன இருந்திருக்குது? இப்போ அருவருப்புனா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது வேறு, நான் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறேன். அருவருப்புனா என்ன? கர்த்தரை விட்டுட்டு வேறு எல்லா தெய்வங்களையும் கொண்டு வந்து புதுசு புதுசாக செஞ்சு 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 வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர், ஆண்டவர் வச்ச பேர் நரகல். பைபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரகலான விக்கிரகங்கள். நரகல்னா என்ன? மனுஷனுடைய கழிவுக்கு பேர், புரியுதா? மனுஷனுடைய கழிவுக்கு பேர் தான் நரகல்னு பேர். அது மாதிரி தெரியுமா தெரியாதா? நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா அப்படி, புரியுதா? பிள்ளைங்க ஆய் போயிடுதுல்ல, இன்னும் கொஞ்சம் லோக்கலாக இறங்கி வரேன். மனுஷன் போகிற ஆய்க்கு பேர் தான் நரகல்னு பேர். அப்போ அதை பார்த்தா ஆண்டவருக்கு என்னவா தோணுது? கர்த்தரை அல்லாத வேறு ஒரு காரியம் தெய்வங்கிற ஸ்தானத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது ஆண்டவருக்கு நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏனென்றால் ஜீவனோடு இருக்கிறவரை ஜீவனில்லாத ஒரு காரியத்துக்கு ஒப்பிட்டு நீங்கள் அதை போற்றும் பொழுது, அதான் சொல்கிறேன், உயிரற்ற ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே, அது தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஐயோ அது இல்லாமல் நான் எப்படி போகிறது, எனக்கு எப்படி மரியாதை இருக்கும்? அதுக்கு ஓசி வாங்கிட்டு போய் அது போன இடத்துல எவனை ஒருத்தன் அத்துட்டு போக, வாங்கினது ஓசி, அது உள்ளதும் போயிடுச்சு. இப்போது ஏற்கனவே நமக்கு அதை வாங்கிறதுக்கு இல்லை. இப்போ அதையும் ஒருத்தன் பிடிங்கிட்டு போயிட்டான்னா திருப்பி எப்படி கொடுக்க முடியும்? நான் இதுதான் அப்படின்னு வாழ்ந்து பழகுனீங்கன்னா அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் அது போட வேண்டாம்லாம் நான் சொல்ல, போடுங்க, போடாமலும் இருங்க. அது போட்டாலும் அதை போடுறதுனால எனக்கு ஒரு மரியாதை வருதுன்னு சொன்னால், உயிரற்ற பொருளுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு பேர் விக்கிரகம். புரியுதா? அதுக்கு அந்த பொருளால் உங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டாகுதுன்னா, கர்த்தர் உங்களோட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பு. கர்த்தர் உங்களோட இருக்கிறத வச்சு ஜனங்கள் மதித்தாங்கன்னா மதிக்கட்டும், இல்லைன்னா இல்லை, போட்டோம். என் கழுத்தில் காதில் இருக்கிறத பார்த்து ஒரு கூட்டம் என்னை மதிக்குதுன்னா அப்படி ஒரு கூட்டம் எனக்கு தேவையில்லை. என்ன ஒரு ஆமீன் கூட வரமாட்டேங்குது? என்னை ஒரு மனிதனாக மதித்து என்னை ஒரு மனுஷியாக மதித்து என்னை ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ளட்டும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 50 பவுன் நகை போட்டுட்டு ஒரு கல்யாணத்தில் போய் நிற்கிறீங்கங்க, உங்களுக்கு தனி மரியாதை கொடுக்குறாங்க, உடனே 50 பவுனையும் கழட்டி அவங்ககிட்ட கொடுத்துருவீங்களா? அந்த நகை உங்ககிட்ட தான் இருக்க போகுது. அந்த நகையை நீங்கள் போட்டுட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஆனால் மதிக்கிறாங்க. எவ்வளோ மாயையான ஒரு விஷயம் இல்லை? ஒரு காரியத்துக்காக நான் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, சரி போகும்போது எதை பார்த்து ஒரு 4 பவுன் செயினையாவது கழட்டி கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னா நான் மதிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நான் தான் போட்டு வர போகிறேன், நான் தான் போட்டு போக போகிறேன். அதில் எனக்கு என்ன ஒரு மரியாதை வருதுன்னா விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. உயிரற்ற ஒரு பொருள். நம்ம ஊரில் தான் இதுக்கு பேர் தங்கம், அமெரிக்காவில் இதுக்கு பேர் எல்லோ மெட்டல், இரும்புக்கு பேர் பிளாக் மெட்டல். சார், பிளாக் மெட்டலுங்கிறது கல்லுக்கு சொல்கிறாங்க, ஸ்டோனுக்கு. ஆனால் இதையும் அவங்க அதை ஒரு பிளாக் மெட்டல் மாதிரி தான் அவங்க கருதுகிறாங்க. இரும்புக்கு என்ன மரியாதையோ தங்கத்துக்கு அதுதான் மரியாதை. இந்தியாவில் பைத்தியங்கள் இருக்குங்கிறதுனால அவன் இதை வச்சுட்டு ஃபுல் ஸ்டாக் வச்சுக்கிட்டு அவன் பொருளாதாரத்தை அவன் ஏற்றி வச்சுக்கிட்டான். இப்போ இந்தியா அவன்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுது, பர்ச்சேஸ் பண்ணி இதை வச்சு இது ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அமெரிக்காக்காரங்க யாராவது நீங்கள் போட்டு போகிறவன் நகை போட்டு போகிறாங்களா? ஆனால் நம்மளை விட அவங்ககிட்ட தான் நகை, அதாவது தங்கம் ஸ்டாக்கில் இருக்குது. அதை வச்சு தான் மொத்த உலகத்தையும் அவன் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா உலகத்தில் இப்படிப்பட்ட பைத்தியங்கள் நிறைய இருக்குது. அது இல்லைன்னா கல்யாணம் பண்ணாது, அது இல்லைன்னா கல்யாணத்துக்கு போகாது, அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு காலங்காத்தால் எங்களை இப்படியா திட்டணும். தயவு செஞ்சு இந்த நகை வெறியில் அலையாதீங்க, எதையோ போட்டுக்கோங்க, அது பாவம்னா நான் கூட அதை கூட உங்களை விட்டுறேன். அல்லேலூயா. அதில் ஒரு மரியாதை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்க அதை வச்சு வியாபாரம் பேசாதீங்க. அப்புறம் அவள் சொல்லுவாள், நான் 50 சவரம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அந்த நாயை நாயாக வெளியே விடணும், உங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் போடான்ட்டு அது நிற்கும். விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தால் அப்படி தான் நிற்கும். அல்லேலூயா.
திருமணங்களில் அவங்கவுங்க விருப்பங்கள் பரிமாறிக்கொள்ளப்படட்டும், கட்டாயப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அது 50,000 கோடி கூட நீங்கள் எழுதி கொடுத்துக்கோங்க, அது வேறு விஷயம். அது மனப்பூர்வமாக செய்கிற விஷயம். வியாபாரமாக அது நடக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் எங்கேயோ போயிட்டீங்க? இதுதான் அருவருப்பு. அல்லேலூயா. ஒரு ஆள் அதாவது உலகம் உங்களை அப்படி தான் மதிக்குது. நீங்கள் நகை போட்டு போனால் தான் உங்களை மதிக்குது. அன்றைக்கி என் தங்கச்சி கூட பாருங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். வாய் பேசாதவ தான், ஆனால் போயிட்டு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கிறா. ஒரு ஆளை பார்த்து அவள் வந்திருந்தா கழுத்தில் ஒன்றுமே போடாமல் வந்திருக்கிறா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டுருக்கிறா. என்ன இருந்தாலும் இந்த பொம்பளைகளுக்கு, நானும் தான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், எவ கழுத்தில் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதை கவனிச்சிருக்கிறா பாருங்கள். பெண்களே, உங்கள் கண்களே உங்களை அருவருப்பானதை செய்ய வைத்திரும். ஆமென். பெண்களுடைய கண்கள் ஜாக்கிரதையாக இருக்க கிடவுது. தயவு செஞ்சு யார் கழுத்தையும் காதையும் பார்க்காதீங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுறீங்களா சகோதரிகள்லாம்? சகோதரிகள் மட்டும் கை தூக்குங்க. இனிமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் கழுத்தையோ காதையோ பார்க்க மாட்டேன். சொல்லுங்கள் சத்தமாக. நான் என் பிள்ளைங்களை அப்படி தான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆமென். ஆமாம், போய் கழுத்தையும் காதையும் அவ்வளோ அட பாவிகளா போனால் அவங்க வந்தாங்க, அவங்க மேலே அன்பு காட்டுங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன், நகை நட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் போய் கொஞ்சம் கைப்பிடிச்சு அவங்களோட பேசுங்க. புறக்கணிக்கப்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலாக நில்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ஓரளவுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஒரு கூட்டம் ஒதுங்கி இருக்கும் பாருங்கள். அந்த ஆட்கள்கிட்ட போய் கை கொடுத்து நல்லா பேசுங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாத ஆள்கிட்ட நம்ம பேச முடியாது. அப்போது அவங்களுக்கு தான் ஆறுதல் வேணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் எல்லாரைக்கும் நீ சுகமடைவாயாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். குஷ்டரோகியை மட்டும் தொட்டு சுகமாக்குனார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற குறை அவனுக்கு குஷ்டரோகம் இல்லை. என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, என்னை யாரும் தொடமாட்டாங்க. அவனுக்குள்ளே இருந்த அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு தான் ஆண்டவர் அவனை தொட்டார். அல்லேலூயா. ஒருத்தருடைய மனநிலையை அறிந்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஆண்டவருக்கு மட்டும் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கணும். ஆமென். அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் மனசுக்குள்ளே இதெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது சொன்னால், தயவு செஞ்சு அந்த அருவருப்புகளை அகற்றி போடுங்க. அதே போல் நிறையா பொய் சொல்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, பாவத்துக்குரிய காரியங்களை செய்கிறது. போன வாரம் செல்ஃபோனை குறித்து அதிகமாக சொன்னேன். இவைகளெல்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கட்டும். அல்லேலூயா. அது உங்களுடைய கையோடு ஒட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் மாற முடியாது. உங்களால் வேறு நித்தியத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியாது. எதிர்காலத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க விடாது. உங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே உங்களை உள்ளே உட்கார வச்சுக்கும். சில ஆட்கள்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்ட உடனே கூகுள் அடிச்சுப்பார். உனக்காக ஒரு சொந்த மூளை இருக்கணும். தேவைக்கு பார்க்க வேண்டியதான், நான் பார்க்க வேண்டான்னு நான் சொல்லலை. எல்லாமே, அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் இருக்கும். புரியுதா? நேற்று எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருக்கும்போது அவர் ஒரு 2 மாமரத்தை ஒட்டு போட்டு வச்சுருக்காரு. அது எப்போ முளைச்சி வந்துட்டுருக்குது. அதில் அது என்ன ஆகும்னா 2 விதமும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு கனியை கொடுக்கும். அப்படி தானே? ஆனால் அவர் யூடியூப்பில் பார்த்துருக்காரு, ஒரு கிளையில் பங்கனப்பள்ளியும் ஒரு கிளையில் வருமானு கேட்டேன். நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி பாருங்களேன். ஒருத்தன் மரம் வளர்த்துருக்குறான், அவன் படம் போட்டிருக்கான். ஒரு கொத்தில் இளநி தொங்குது, இன்னொரு பக்கம் வாழைத்தாறு தொங்குது, இன்னொரு பக்கம் ஆப்பிள் தொங்குது, ஒரு ஆரஞ்சு தொங்குது, ஒரே மரத்தில். நடக்குமா? அப்போ நம்ம மூளையை எப்படி அது பைத்தியமாக்கி வச்சுருக்குது பார்த்தீங்களா? இன்னொன்று, இங்கே டாக்டர் பேரை சொல்லக்கூடாது, இங்கே நமக்கு ஃபேமஸான ஒரு டாக்டர் இருக்கார். அவர் ஊசியே போட மாட்டார். அதனால் என் பிள்ளைங்களுக்கு அந்த டாக்டரை ரொம்ப பிடிக்கும். நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ போனாலும் மருந்து தான் போடுவார். அப்புறம் பார்த்தா விசாரித்து பார்த்தா தெரியுது, அவர் ஊசியே போட்டுக்க மாட்டாராம். ஊசினா அந்த டாக்டருக்கு பயமா, அதனால் அவர் யாருக்கும் என்ன செய்ய மாட்டார், ஊசி போட மாட்டார்.
அதே மாதிரி சில டாக்டர்கிட்ட போயிட்டு பொண்ணு ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்றா, பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான்னு சொன்னால் அது தப்பு இல்லை, கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ கருத்துக்கள் எப்படி பரிமாறப்படுகிறதுனா அவங்க தனக்கு இருக்கிற விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக அங்கே வந்து கருத்துக்கு இது போட்டாலும் பரவாயில்ல, இதை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் தேடினீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். உங்களை மொத்தத்துக்கு அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் வசனம் சொல்லுது. இதெல்லாம் போய் தேடிட்டு இருக்காதீங்க. அனுபவம்னு ஒன்று இருக்குதுங்க. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுங்கிறதுக்காக நீ சாப்பிடுன்னு அவளை போட்டு நான் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? சொல்ல மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். சொன்னால் அடித்து நொறுக்கு வேங்கிறான். அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் இந்த தேடுதல்கள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. எல்லா ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆமாம். அப்போது அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னை திடப்படுத்தி கொண்டு அருவருப்புகளை அகற்றி கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் என்ன செஞ்சானா? புதுப்பித்தான். அல்லேலூயா. அப்போ இந்த பலி செலுத்தப்படுகிறது அல்லது பலிபீடம் என்பது என்னன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை. தேவனுக்கு அந்த காலத்தில் பலி செலுத்தினாங்க. இந்த காலத்தில் நம்ம துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நம்ம செலுத்துகிறோம். அன்றைக்கு பலிபீடத்தில் வைத்து செலுத்தப்பட்ட ஒவ்வொரு பலிக்கும் பேர் உண்டு. ஸ்தோத்திர பலியாக, குற்ற நிவாரண பலியாக, இல்லையா, பாவ நிவாரண பலியாக அநேக பலிகள் செலுத்தப்பட்டது. அப்போ பாவ நிவாரண பலினா என்ன? நம்ம பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்கிற ஜெபம். குற்ற நிவாரணம் என்று சொன்னால் குற்றத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த வக்கீலம்மா இருக்காங்க, இன்னொரு வக்கீலம்மாவை காணோம். சரி, அவங்களுக்கு தெரியும் சிவில் கேஸுன்னு ஒன்று இருக்குது, கிரிமினல் கேஸுன்னு இருக்குது. கிரிமினல் கோர்ட்டு வேறு, சிவில் கோர்ட்டு வேறு. அப்போது அந்த கிரிமினலுங்கிறது கொலை குற்றம், திருட்டுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் அதுக்குள்ளே வரும். அப்போது இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் பலி செலுத்தி மன்னிப்பு கேட்டு, அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன தவறு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் அந்த காரியத்தை அறிக்கை பண்ணி ஒப்புரவாகி ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளுகிற அந்த அனுபவம் நடந்து எவ்வளவு நாளாச்சு. அதிகமாய் பயன்படுத்தப்படாத எந்த இடமும் பாழடைந்து போகும். அப்படி தானே? அனுதினமும் பலி செலுத்தப்படாத பலிபீடமும் அப்படி தான் ஆகும். அனுதினமும் தேவ சமூகத்துக்கு வராத விசுவாசியுடைய வாழ்க்கையும் அப்படி தான் போகும். அப்போது அவன் பலிபீடத்தை புதுப்பித்தான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பலிபீடம் பயன்படுத்தப்படவே இல்லைன்னு அர்த்தம். அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் வாழ்க்கை. இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஜெபமும் கிடையாது, ஒரு வேத தியானமும் கிடையாது. நம்ம பரிசுத்தம் அடையும்படி எந்த பிரயாசமும் எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. அப்போ உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்கும்? பழுதடைந்த நிலைமையில் தான் கிடக்கும். அப்போது அந்த பலிபீடத்தை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். கர்த்தர் திடன் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார்னு அர்த்தம். வாய்க்க பண்ண வேண்டுமானால் அருவருப்புகள் அகற்றப்பட்டு உங்களுடைய பலிபீடம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. போன வாரம் நம்ம பார்த்தோம்ல அந்த வசனம் என்னது? அநேக நாட்களாய் 3வது வசனம் 15:3 பாருங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அதனால அங்கே பலிபீடமும் சரியாக இல்லை. புரியுதா? அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிறதுக்கு ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்களேன், இது 3 இல்லாத ஒரு விசுவாசியோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். ரட்சிப்பு எங்கே இருக்கும்? தேவ பக்தி எங்கே இருக்கும்? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு தேவைதான். அதே சமயத்தில் இங்கே விதைக்கப்படுகிற வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது விளையுதா? அப்போ நேற்று நாங்கள் போகும்போது சொன்னார், 3 வருஷமாக ஒரு வாழை மரம் அங்கே இருக்குதான். அந்த வாழை மரம் அந்த ஹைட்டுக்கு மேலே போகவே மாட்டேங்குதான். 3 வருஷமாக ஒரு வாழை மரம் இருக்குதாங்க. அதுக்கு மேலே வளரவும் மாட்டேங்குது, அது பூவும் பூக்க மாட்டேங்குது, காயும் காய்க்க மாட்டேங்குது. அப்போ அந்த மரத்தை வச்சு என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். வளர்ச்சியே அடையாத ஒரு விசுவாசியாக அல்லது
ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தை ஒரு எஜமான் நட்டி இருக்கிறாருன்னா அவருக்கு பலன் கொடுக்காத அந்த மரம் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. என்னால் தேவனுடைய திருச்சபைக்கும் தேவனுக்கும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த விதத்தில் ஆகிலும் நான் தேவனுடைய ஊழியங்களுக்கு அல்லது தேவனுக்கு நான் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறேனா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேள்வி கேட்டு எதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்துங்க. அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. அந்த பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான். ஏன்னா பலி செலுத்தப்பட வேண்டுமானால் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். பலிபீடத்தை ரெடி பண்ணியாச்சுன்னா அப்புறம் அதை பலி செலுத்துகிற ஆசாரியனும் அங்கே வந்துடுவார். அப்போ ஆசாரியன் வந்தால் அவர் உபதேசமும் பண்ணுவார். அப்போ உபதேசம் பண்ணப்பட்டால் என் தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும். என்னுடைய தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக மாறும். அருவருப்புகள் அகற்றப்படும். ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்னு கந்தாகை மந்திரி சொல்கிறார். கையில் பைபிள் இருக்குதுங்க. அவர் பண்டிகைக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ரதத்துக்கு பின்னாடி பிலிப்பை போய் ஓடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஆண்டவர். அவன் போய் சொல்கிறான், என்ன படிச்சுட்டு இருக்கிற? ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் படிச்சுட்டு இருக்கிறார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா புஸ்தகத்தில் 53 அதிகாரத்தில் அவர் மரிக்கப் போகிற காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதை அவன் படிச்சுட்டு போகும்போது அவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஆண்டவர் வந்தாச்சு, மறிச்சார், அவர் உயிர்த்தெழுந்து போயாச்சு. அவன் இன்னும் அந்த யூத மார்க்கத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறான். எழுதப்பட்டிருக்கிற காரியம் நிறைவேறினது அவனுக்கு தெரியல. இப்போ கையில் பைபிள் இருக்குது. அப்போ அவன் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறவன் தான். டெய்லி பைபிள் படிக்கிற பழக்கமும் இருக்குது. ஆனால் என்ன படிக்கிறோன்னே தெரியல. எங்கள் அப்பா சொன்னார், டெய்லி 2 அதிகாரம் படிக்கணும்னு சொன்னார். நானும் 2 அதிகாரம் படிக்கிறேன். அந்த 2 அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவர் உங்கூட பேசுகிறாரா பேசலையா? அவர் பேசுவார். உனக்கு காது கேட்குதாங்கிறது தான் முக்கியம். நீ பைபிளை தூக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டா அவர் பேசுவார். புரியுதா? இப்போ என் பேத்திக்கு இந்த டிவியில் கார்ட்டூன் போட்டு விட்டா அப்படியே பார்த்துட்ருப்பான். அப்போ நீங்கள் என்ன தான் ஜனசான்னு நீங்கள் 7 வாட்டி கூப்பிட்டாலும் அவளுக்கு அது காது கேட்காது. ஆனால் டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னா மட்டும் நோ, பேரை சொல்லி கூப்பிட்றது, என் செல்லம், என் கண்ணு எதுவுமே காதில் கேட்காது. டிவியை ஆஃப் பண்ணுங்கிறது மட்டும் காதில் கேட்கும். நோ அப்படின்வான். அப்போ நம்ம காது எங்கே டியூன் ஆகியிருக்கு பார்த்தீங்களா? இது போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. அப்போது அந்த வசனம் நமக்கு காதுக்கு கேட்டு நம்ம அந்த வசனத்தை உள்ளே கொண்டு போய் அநேக நாட்களாய் தேவன் இல்லை, வேதம் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லைங்கிற நிலைமையை மாற்றணும்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல உங்களுடைய பலிபீடத்தை, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் முதல்ல கட்டி எழுப்புங்க. ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவை நீங்கள் கட்டி எழுப்புங்க. அப்படி கட்டி எழுப்பும்போது முதல் வேலை அது. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலை ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்போ அடுத்து பாருங்கள். அப்போ பலிபீடத்தை புதுப்பித்த அந்த சம்பவத்தை நம்ம எங்கே பார்க்குறோம்? எலியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எலியா எப்படி பலிபீடத்தை சரி பண்ணாங்கிற சில வார்த்தைகளை வைத்து நம்ம தியானித்து நாம் முடிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18, 30, 31, 32 வசனங்களை வாசிமா. 1 ராஜாக்கள் 18, 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இந்த பகுதியை நமக்கு பைபிள் ரெகுலராக வாசிக்கிறவங்க வாசிச்சிருப்பாங்க. நான் தான் சொல்ல முடியும். டெய்லி ரெகுலராக பைபிள் வாசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பகுதியை வாசிச்சிருப்பீங்க.
வாசிக்காதவங்க தயவு செஞ்சு உங்களுடைய பலிபீடத்தை இந்த நாளிலிருந்து நீங்கள் செட் பண்ணிடுங்கள், அதை சரி பண்ணுங்க. இப்போ எலியா அதுக்கு முன்னாடி பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பலி செலுத்தினாங்க. அந்த பலியை அங்கீகரிக்கப்படும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க உடம்பை கீறிக்கிட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அவங்களுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படலை. இது அக்கினினால் பதில் கொடுக்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி ஒரு சவால் விட்டு எலியா செய்தார். இப்போ அந்த டாப்பிக்குள்ளே நான் இப்போ இன்றைக்கி போகலை. ஒரு பலிபீடத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு காரியத்தை எலியாவிடத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ளும்போது, இப்போது சகல ஜனங்களையும் என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த பொழுது, இப்போது கிட்ட பார்த்தா தான் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவங்க பார்க்குறாங்க. புரியுதா? ஏன்னா அது அந்த சைடே போகிறது கிடையாது, ஒரு ஜெப வாழ்க்கையின் பக்கமே போகிறது கிடையாது. நமக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குது, நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்குது. நம்ம எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போகணும். அதெல்லாம் கிடையாது. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வந்தீங்க? சர்ச்சுக்கு ஆசீர்வாதம்னு சொன்னாங்க. என்ன ஆசீர்வாதம்? உலக ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போது உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நம்ம கர்த்தரை பின்பற்றுகிறோமா? நிச்சயமாக நம்முடைய சபை மக்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது கிட்ட பார்க்கும் பொழுது அங்கே தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம் அப்படின்னு சொன்னால், ஆசாவுடைய நாட்களில் அவன் எல்லா அருவருப்புகளையும் அகற்றிட்டு கர்த்தருடைய மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலிபீடத்தை பார்க்குறான். அது தாறுமாறாக கிடக்குது. இங்கே பாகால்கள் அவன் ஒரு தனி பலிபீடத்தை கட்டி அவனுக்கு என்னத்தையோ ஒன்று பண்ணாங்க, நடக்கலை. ஆனால் கர்த்தருடைய பலிபீடம் எங்கே எப்படி கிடக்குது? தகர்க்கப்பட்ட. வார்த்தையை நல்லா கவனிங்க. தகர்ந்து கிடக்கிறது வேற, தகர்க்கப்பட்டு கிடக்கிறது வேற. புரியுதா? அப்போ தகர்ந்து கிடக்கிறதுனா தானாகவே டேமேஜ் ஆகிறது. தகர்க்கப்பட்ட அப்படின்னு சொன்னால் யாரோ தகர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஆமாம். அப்போது எப்போவுமே நம்ம நம்ம வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்பிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களாகவே ஒவ்வொரு கல்லாக உடைச்சி போடுறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? அதாவது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு புத்தி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ தான் குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிற ஒரு புத்தி இருக்கணும். அது இல்லாமல் வீடு கட்டுறவங்க வீட்டை கட்டி எழுப்ப பார்த்தா அந்த வீடு தகர்க்கப்பட்ட நிலைமையில் கிடக்கும். அதே போல் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜெப வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்பணும், அதை தகர்த்து போடுகிற காரியத்தை நானே செய்கிறேனா? நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஜனங்களுக்கு இந்த வார்த்தைலாம் புரியணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. என் கைனாலேயே நான் சில காரியங்களை செய்கிறதுனால என்னுடைய ஜெப வாழ்க்கை தகர்க்கப்பட்டு போய் கிடக்குதா? அப்போ அவைகளை எல்லாம் நான் அப்புறப்படுத்தி அதை சரி பண்ணி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செட் பண்ணிவிட்டு அவன் எப்படி சரி பண்ணுறான் அப்படிங்கிறது தான் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களின்படியே லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. இந்த வசனத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, உனக்கு இஸ்ரவேல் என்று நீ அழைக்கப்படுவாய் என்று ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் பெற்றான். அவனுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. 12 பேரும் 12 கோத்திரங்களாக. அதன்படியே 12 கோத்திரங்களுக்கு ஏற்ற விதமாக 12 கற்களை எடுத்து அவன் பலிபீடத்தில் வைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த 12 கோத்திரம், அந்த கோத்திர பிதா இஸ்ரவேல். அப்போ நமக்கு நல்லா தெரியும், யாக்கோபு மனம் திரும்பி இஸ்ரவேலாக மாறினது. அப்போ அங்கே ஒரு ரட்சிப்புக்குரிய அடையாளம் அங்கே இஸ்ரவேல். அப்போ உங்களுடைய பலிபீடம் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், யாக்கோபு என்கிற எத்தனாக வாழ்ந்து உலகத்தானாக வாழ்ந்திருந்து மனம் திரும்பி அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாச்சு. பாருங்க, அனாதையாக போனால் தான் வெறுங்கையாய் யோர்தானை கடந்து வந்தேங்க. வெறுங்கையாக போனவன், தனிமையில் போனவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு 12 கோத்திரங்கள் உடையவனாய் 2 பரிவாரங்கள் உடையவனாய் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 12 கோத்திரங்கள் அவனுக்கு அவனுடைய மல்டிப்ளிகேஷனை காமிக்குது, அவனுடைய பெருக்கத்தை காமிக்குது, அவனுடைய ஆசீர்வாதத்தை அது காமிக்குது.
இப்போ உங்களுடைய பலிபீடமே எதுலனா மனம் திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பில் நீங்கள் பெருகி இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை அஸ்திபாரமாக வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்டணும். அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? முதல்ல பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கீங்களா? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றீங்களா? ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிறகு தான் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படி விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து 12 கோத்திரங்கள் உங்களுக்குள்ள, அதான் 12 விதமாக அவனுக்கு நடந்தது அற்புதம் தான். ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும்போது லேயால் சொல்லி தான் பேர் வைக்கிறார். எல்லாமே அவனுக்கு அவனுடைய பெருக்கத்தை குறிக்கக்கூடியது. ரட்சிப்பிலே பெருகுகிற ஒரு அனுபவம் இருந்தால் ஜெபம் உங்களுடைய பலிபீடம் கட்டப்படும். இந்த 12 பேர் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தலைவராகவும் 12 அப்போஸ்தலர்கள் அவருக்கு இருந்தாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை 12 அப்போஸ்தலர்களுடைய அந்த அடிச்சுவடுகளிலே, அவர்கள் கொடுத்த அந்த வார்த்தைகளிலே, அவர்கள் கொடுத்திருக்கிற உபதேசங்களிலே உங்களுடைய பலிபீடம் கட்டப்பட வேண்டும். 12 கல்லை வச்சு தான் கட்டினாங்க. அந்த 12 கற்கள் நம்முடைய முற்பிதாக்களாகிய 12 கோத்திர பிதாக்களை ஞாபகப்படுத்துகிறது. அந்த 12 கற்கள் 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை குறிக்கிறது. இன்றைக்கி அப்போஸ்தல உபதேசம் இல்லாமலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறவன் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறான். அதனால தான் ரொம்ப யூடியூப் பக்கம்லாம் போகாதீங்க. போனால் இந்த மாதிரியான, அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார், நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். கிறிஸ்தவ சேனல்லாம் பார்க்காதீங்கன்னாராம். அல்லேலூயா. என்ன சேனல் பார்க்காதீங்க? கிறிஸ்தவ சேனல். ஒரே சேனலில் நல்ல மெசேஜும் வருது. ஒரு அம்மா சொல்லுது, அந்த அம்மா இப்போ இருக்குதா செத்து போச்சா தெரில, அது சபைக்கெல்லாம் போய் ஆராதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, வீட்டிலையே நீங்கள் ஆராதிக்கலாம். நீங்கள் வீட்டிலையே ஆராதிக்கலாம், சபைகளுக்கு நீங்கள் காணிக்க கொடுக்காதீங்க, தசமபாகம் கொடுக்காதீங்க அப்படின்னா. இப்போ நாங்கள் கான்ஃபரன்ஸ் போய் 3 நாள் போனோம். அங்கே என்னென்ன ஊழியங்கள்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை ஊழியங்கள் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? ஸ்தாபனத்தில் உள்ள சபைகள் தான் கொடுக்குது. வாக்கு பண்ண சொல்கிறாங்க, என்னென்ன ஊழியத்துக்கு யார் யார் எவ்வளோ வாக்கு பண்ண சொல்கிறீங்க, எழுதி கொடுத்து தான் வந்திருக்கிறோம். அதை எங்கேருந்து கொடுப்போம்? ஜனங்கள் கொடுத்தா தான் கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் சபைக்கு கொடுக்குறீங்க, சபை ஸ்தாபனத்துக்கு கொடுக்குது, ஸ்தாபனம் என்ன செய்யுது? மிஷினரிகளை தாங்குகிறது. அப்போ இதுக்கு நீங்கள் எந்த ஒத்தாசையும் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்க முடியும்? எப்போ ஒரு ஆள் தசமபாகம் கொடுக்குறத கேள்வி கேட்குதோ அந்த ஆள் யார் அப்படின்னா பணம் ஆசை பிடிச்சவங்கன்னு அர்த்தம் இல்லையா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மல்கியாவில் சொல்கிறார்ல, தசமபாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். அப்போ தேவனை நம்ம வஞ்சிக்கும் போது தேவன் நம்மளை என்ன செய்வார்? ஏன்னா உங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற பணம் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ரட்சிப்புக்கு தேவைப்படுகிறது. அதாவது நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க சோர்ந்து போயிட்டால் ஊழியம் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ஊழியர்களை தாங்குறீங்க. ஒரு ஆள் நின்னா தானங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கப்படலைன்னா அவங்க நின்று எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அப்போ அவங்க சோர்ந்து போகிறதுக்கு நீங்களே காரணமானா அவங்கள நீங்கள் நிற்க வைக்கணும். தாங்கி பிடிக்க வேண்டியது திருச்சபை தான். விசுவாசிகள் சபையை தாங்கி பிடிக்கணும். சபைகள் ஸ்தாபனத்தை தாங்கி பிடிக்கணும். ஸ்தாபனம் அங்கே இருக்கிறதான ஏழை ஊழியர்கள், கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்களை தாங்கி பிடிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் தேசத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சரி பண்ண வேண்டிய காரியங்கள். இது அப்போஸ்தல உபதேசம். நான் சொல்ல தசமபாகம் காணிக்குங்கிறதும் அப்போஸ்தல உபதேசம். அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தர்ம பணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களையே கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். அளந்து கூட கொடுக்கல, திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். உங்களையே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்ததெல்லாம் கொடுத்தாங்க, தனக்கு உண்டானதை விற்று கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம பேசிக்கான ஒரு விஷயத்துக்கு 1000 கேள்வி கேட்குறோம். அப்போஸ்தல உபதேசத்திலே உங்களுடைய பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இவ்வளோ வேலை இருக்குதா பாஸ்டர் பலிபீடம் கட்டுறதில்ல? இல்லைன்னா பலி அங்கீகரிக்கப்படணும்ல. இப்போ ஏன் 12 கல்லத்துக்கு வச்சார்? ஏன் 13 கல்லை வச்சா ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா? அவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காருன்னா அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் செய்யணும்.
அதாவது ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு எத்தனை பேர் ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்குரிய விதிமுறைகள் எல்லாம் படிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம்னா என்னென்னு தெரியுமா? முதல்ல மோசைக்கு ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். என்ன ஆண்டவர் இப்படிலாம் உட்காந்து சொல்கிறார். அந்த நூல் போடணும், இது இவ்வளோ முளம் இருக்கணும், இவ்வளோ நீளம் இருக்கணும், அரை ஜான் இருக்கணும், இந்த மரத்தில் செய்யணும், இதை இப்படி பண்ணணும், இந்த நூல் இந்த கலரு, இந்த இடத்துல இன்ன கலரு, எப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரோ நான் சொன்னபடியெல்லாம் அது செய்ய, அதாவது நான் மலையின் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. கர்த்தர் சொன்ன மாதிரியே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தான். நோவா பேழையை கட்ட சொன்னால் இவ்வளோ நீளம்னா இவ்வளோ நீளம்தான், இவ்வளோ அகலம்னா அவ்வளோ அகலம்தான். நீ உன் இஷ்டத்துக்கு கூட்டிக்கவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அப்போ உங்கள் பலிபீடத்தை கட்டணுன்னா முதல்ல நல்ல பைபிளை வாசிங்க. அல்லேலூயா. ஆமாம், அதில் வார்த்தைகள் உங்களை கட்டி எழுப்புறதுக்கு ஆலோசனையை கொடுக்கும். அப்படி கட்டி எழுப்புறதுக்கு 12 கோத்திரம் 12 அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்திலே கட்டப்படுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் அது ஆண்டவர் விரும்புகிற பலிபீடமாக இருக்கும். அடுத்தது 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. இதெல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துகிட்டு நான் முடிச்சிடுறேன். 5 நிமிஷம் எடுத்துகிட்டு முடிச்சுக்கிறேன், 2 நிமிஷம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதாவது பலிபீடம் 12 அப்போஸ்தல உபதேசங்களில் உங்களுடைய பலிபீடம் கட்டப்பட்டு ஜெப வாழ்க்கை கட்டப்பட்டாலும் 2 படி விதைக்கப்படுகிறதால், விதை என்றால் வேத வசனம். முதல்ல இருக்கிற ஒரு படி பழைய ஏற்பாடு, 2வது படி விதை என்பது புதிய ஏற்பாடு. அதை சுற்றிலும் ஒரு வாய்க்கால் அது விதைக்கப்பட்டு அது உங்களுடைய பலிபீடத்தை சுற்றிலும் அது எல்லையாக காணப்படுகிறது. அப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கை புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் அடிப்படையாக கொண்டு அதனால் வேலி அடைக்கப்பட்டு, வசனத்தினால் விதையினாலே அது வேலி அடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக அந்த பலிபீடம் கட்டப்பட வேண்டும். அது அழகாக சொல்கிறேன். 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, அடுத்தது விறகுகளை அடுக்கி. இப்போ விறகு பலி வைக்க போகிறாங்க. முதல்ல எது எரியும்? எரியும் போது முதல்ல எது எரியும்? மேலே வெட்டி வைக்கிற பலி, அதாவது கறி இல்லையா? ஆடோ மாடோ வெட்டி கறி வைக்கிறாங்க. கறி முதல்ல எரியுமா, விறகு முதல்ல எரியுமா? விறகு தான் முதல்ல எரியும். பச்சை கட்டையா காஞ்சி போன கட்டையா? ஆமாம், அந்த காஞ்சி போன கட்டை நம்ம தான். இதை உட்காந்துருக்கீங்கள, காஞ்சி போன மாதிரி தீஞ்சி போன மாதிரி உட்காந்துருக்கீங்க பாருங்கள். வாழ்க்கையில் செத்து போன ஆண்டவரே, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, தூக்கி பலிபீடத்தில் வைங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்பிக்கையே இல்லை. செத்து போன விதை, ஒரு மரம், ஒரு காஞ்சி போன கட்டை, அதுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? யாராவது காஞ்சி போன விறகு கட்டையை கொண்டு போய் நட்டு வச்சு முளைக்கும்னு தண்ணி ஊற்றுவாங்களா? அதை முதல்ல பலிபீடத்தில் வைங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பாதிப்பில் இருக்கிறீங்களோ, என்ன நிலைமையில் ட்ரையாக ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களோ, அதை தூக்கி பலிபீடத்தில் வைங்க. அதற்கு பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகின் மேல் வைத்தான். அதுக்கு பிறகு தான் உங்களுடைய அந்த, அதாவது கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் எது கர்த்தருக்கு பிரியம்? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஒரு விறகு கட்டையை போல் உங்களை அர்ப்பணிச்சிட்டு, ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் பச்சை கட்டைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் துளுத்துருவேன், நான் எழும்பிடுவேன். ஆனால் காஞ்சி போன கட்டைக்கு, ஆண்டவரே உம்மால் எல்லாமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கட்டையாகத்தான் நீங்கள் பலிபீடத்துக்கு வரணும். எனக்கு அங்கே கொஞ்சம் சொத்து இருக்குது, இங்கே கொஞ்சம் ஆஸ்தி இருக்குது, இங்கே கொஞ்சம் பணம் இருக்குது, அங்கே கொஞ்சம் நகை இருக்குது, இதை வச்சு நான் சாதிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அது இருந்தால் என்கிட்ட கொண்டு கொடுங்கன்னுலாம் கேட்கல. அது இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவைகளினால் நான் என் பலிபீடத்தை கட்டக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய மாம்ச நம்பிக்கை அற்றுப்போன ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய காய்ந்து போன ஒரு கட்டை,
அதை பலியாக்கிட்டு அதுக்கு பிறகு தான் காளை எருது என்ன பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தினா அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்கும். காளையை சந்தாக துண்டிச்சிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது கால், எது கை, எது மூக்கு, எது மூளை, எதுவும் தெரியாது. சந்தாக துண்டிச்சிடும். அப்படின்னா முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும் பொழுது நான் சொன்னேன், பாடல் வரிகளை நீங்கள் பார்த்து பாடும்போது அந்த வரிகளை பார்க்கறதுனால பாடக்கூடாது. அல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதையா அப்படின்னா அது உள்ளேருந்து வரணும். ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நான் பார்த்துட்டேன், என்னால் எதெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த வார்த்தை அப்படியே உண்மை ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை தேவ சமூகத்தில் நம்ம வைத்து ஜெபித்து அப்போ தான் அக்னி இறங்கும். அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அது பல காரியங்கள் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, நமக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் பலிபீடம் தண்ணி ஊற்றப்பட்டு நனைந்திருந்தாலும் சரி, அது எரிகிறதுக்குரிய சூழ்நிலைகளை எல்லாம் அவித்து போட்டது போல் கட்டையெல்லாம் நனைச்சா அது எரியுமா? உலகத்தின் அக்னி அதை எரிக்காது, பரலோகத்தின் அக்னி அதை எரிக்கும். அல்லேலூயா. நீங்கள் உலக அனுபவத்தை வச்சுட்டு உங்கள் பலிபீடம் அது பற்றி எரியும்னு நினச்சிங்கன்னா அது எரியாது. அப்போ நீங்கள் ஜெபத்துக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பலிபீடத்தை செப்பனிட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது உங்களுடைய அந்த அக்னி எங்கேருந்து இறங்கணும்? பரலோகத்திலேருந்து இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த முழு இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாடி ஆராதித்து பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை இனி பற்றி கொள்ளாது, இனி எரிந்து பிரகாசிக்க வாய்ப்பே இல்லை என்கிற உங்களுடைய வாழ்க்கை இனி பற்றி எரியும். இதுக்கு மேலே என்னால் ஜெபிக்கலாம் முடியாது, என் ஜெப வாழ்க்கையெல்லாம் நான் எப்போவோ இழந்து போயிட்டேன், இப்போ என்னால் ஜெபிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைத்திருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக அவரை பாடி துதித்து ஆராதித்து இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே இருந்து அருவருப்புகளை நீக்கி போட்டுட்டு வேண்டாத சிந்தனைகளையும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் உங்களை விட்டு இருதயத்தை தயவு செஞ்சு இருதயத்தை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்குங்க. யாரையாவது யாருடைய வார்த்தைகளையாவது சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க, கண்டிப்பாக பற்றி எரியாது. அல்லேலூயா. யாராவது எதையாவது பண்ணிட்டு போகிறாங்க, நானோ. அல்லேலூயா. ஆமாம், அந்த நானோ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்லுவார். ஆமாம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம், நம்முடைய ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாம் அவராகவே இருக்கட்டும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க செஞ்சிட்டாங்க, சொன்னதுனால ஒன்றாக போகிறதில்ல, பண்ணதுனால ஒன்றாக போகிறதில்ல. அவர் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பிங்க. உங்களுடைய பலிபீடத்தில் அக்னி இறங்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் சொன்னது போல் நீங்கள் இந்த வேலையை திடன் கொண்டு வேலையை நடப்பீங்க. இந்த வாரத்தில் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பலிபீடத்தில் அருவருப்பானவைகள் அகற்றப்பட்டு அதை ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் ரிப்பேர் பண்ணி முழு இதயத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருப்பார். அதுக்கு கீழே நமக்கு நேரம் இல்லைன்றதுனால நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். 38வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர் செஞ்சு முடித்து 37வது வசனத்தை சொல்கிறார். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அப்போ இந்த ஜனங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? எலியா பலிபீடத்தை கட்டலை, சொல்ல சொல்ல ஜனங்கள் கட்டிக்கிட்டே வராங்க. அப்படின்னா அவங்களும் இருதயம் திருப்பப்பட்டது, எல்லாரும் அந்த அருவருப்புகளை அப்புறப்படுத்திட்டாங்க. இப்போ அவங்க வரும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை கேட்டருளும். நாம் கர்த்தரோடு சரியான ஐக்கியத்தில் இருந்தால் முக்கி போட்டு போராடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கேட்டருளும்னு சொன்னால் அவர் இறங்குவார். அல்லேலூயா. எப்போ நான் ஜெபிச்சா செய்வாரோ மாட்டாரோங்கிற சந்தேகம் இருக்குதோ அப்போ நம்ம பலிபீடம் ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ நான் கேட்டால் என் தேவன் எனக்கு செய்வார், அல்லது அவருக்கு சித்தமானதை எனக்கு செய்வார், அவர் செய்யலைனாலும் எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டு, ஏற்ற காலத்தில் எனக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம பலிபீடம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய பலிபீடத்தை செப்பினிடுவதற்கு நீக்க வேண்டிய காரியத்தை நீக்குங்க, சேர்க்க வேண்டிய காரியத்தை சேர்த்து கொள்ளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். எல்லா கரங்களை தட்டி. தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் இன்னும் ஆண்டவரே சீர்படுத்தி ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே குற்றமற்றவர்களாய் நாங்கள் நிற்கும்படி எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கத்தக்க வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய ஜெப வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே செப்பனிடப்பட தேவன் நீங்கள் உதவி செய்யும்படியாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை கொண்டு நீர் பேசி இருக்கிறீரப்பா. அந்த வார்த்தைகளை மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் இன்னும் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படத்தக்கதாக எந்த காரியத்தில் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்களோ, இதற்கு மேல் திடம் கொண்டு என்னால் நிற்க முடியாது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இதுக்கு மேல் என்னால் ஜெபிக்க முடியாது, என்னுடைய ஜெப பலிபீடம் எப்பொழுதோ பழுதாகி போய் கிடக்கிறது, இனி என்னால் எழும்பி நிற்க முடியாது, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்க முடியாது என்று யாரெல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, திடம் கொண்டு வேலையை நடப்பீங்கள் என்று சொன்ன தேவன் என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். உன்னுடைய ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும், உன்னுடைய வேத தியானம் கட்டி எழுப்பப்படும். அநேக நாட்களாக கர்த்தருடைய மெய்யான தேவனும் இல்லை, ஹல்லேலூயா, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, ஹல்லேலூயா, வேதமும் இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே மாறி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னை நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் ஹல்லேலூயா கர்த்தர் விரும்புகிற ஒரு பலிபீடமாய் ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, என்னால் இது எப்படி முடியும்னு சொன்னா ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரும் உன் நடுவில் நிலை கொண்டிருந்து ஹல்லேலூயா உன்னுடைய பயங்களை கலக்கங்களை நீக்கி உன்னை கர்த்தர் சீர்படுத்தி உன்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, உன்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எந்தெந்த காரியத்தில் எல்லாம் உன்னுடைய நம்பிக்கையை அற்றுப்போன நிலைமையில இருக்கிறாயோ தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்ன நாளிலே ஹல்லேலூயா உன்னை கட்டி எழுப்பும்படியாக வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்னுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பு. ஹல்லேலூயா, உன்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை கட்டி எழுப்பு. அவருடைய சமூகத்தில் முழுமையாய் உன்னை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட உறவாடு. உன்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுகிற
பண்ணுகிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவரும் உன் நடுவில் நிலை கொண்டிருந்து உன்னை பலப்படுத்தி உன்னை திடன் கொண்டு வேலைகளை நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்வார். சர்வ வல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு பலன் தாங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி இந்த ஆலோசனைகளின்படி நடக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எப்படியாகிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும், உம்மை போல நாங்கள் மாறணும். ஆண்டவரே, அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அதற்கான ஆண்டவரே ஆவியானவருடைய ஒத்தாசையை நாங்கள் நாடுகிறோம். எங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய பாதத்தை பற்றி பிடித்து கெஞ்சி மன்றாடி நாங்கள் கேட்கிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்து, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்து, உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் வேண்டும் என்றும் இந்த சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஆராதனை உடனே ஆரம்பமாகிறது. இந்த யூத் கேம்புக்கு